மேட்ச் 6 பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான், கொல்கத்தா இன்னைக்கு மோதுறாங்க. ஸோ ராஜஸ்தான் வந்து ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஸோ அவங்க டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண 90% வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராஜஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேகேஆருக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா 90% தோற்றுருவாங்க. கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுத்தால் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு டீமே செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் வின் பண்ண 90% வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் இந்த ரெண்டு டீம் ஈக்குவலாக தான் இருக்காங்க வெயிட்டு. பவுலிங் பேஸ் பவுலிங்கில் கேகேஆர் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. மற்றபடி ரெண்டு டீமே வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான். ரெண்டு டீமுமே செகண்ட் பேட்டிங் எடுத்தால் வின் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் கண்டிப்பாக தோற்றுருவாங்க. ஸோ நீங்கள் எந்த டீம் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி கேகேஆரில் டீமில் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் பதிலாக நோர்ஜியா விளாட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மேட்ச்சில் வந்து அவர் ஒழுங்காக பண்ணல. ஸோ கண்டிப்பாக அவர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நோர்ஜியாக தான் இந்த மேட்ச்சில் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ராஜஸ்தான் வந்து சேம் டீம் தான் விளையாட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் நீங்கள் எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.